கண்ணெதிரே தோன்றினாள். இன்னைக்கு கணக்கு வழக்கு எல்லாமே சரியா இருக்கு. ஆனா நேத்து வச்ச இருப்பு தொகை 50,000 காணுமே. வெளியில எங்கேயும் எடுத்துட்டு போல. எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பேமெண்ட்டும் செட்டில் பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த பணம் மட்டும் எங்க போச்சு? அருண், முத்து, வெளியில இருக்கிற பொருள்லாம் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல 2 பேரும் வாங்க. வரேன் சார். சொல்லுங்க சார். ஆமா, கல்லால வச்சிருந்த இருப்பு தொகை 50,000 ரூபாய் பணத்தை காணோம். நேத்து நைட்டு எண்ணி வச்சுட்டு போனது இப்ப காலையில வந்து பாக்குறப்ப இருந்துச்சு. ஆனா இப்ப நைட்டு வந்து பார்த்தா அந்த பணத்தை காணோம். தெரியல சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு இப்ப தெரியுது. இன்னைக்கு பில் பண்ணி கல்லால உட்காந்து காசு வாங்கி போட்டது யாரு? அருண் தான் சார். கல்லால உட்காந்து இருந்தார். ஆமா. அருண், இதுக்கு என்ன சொல்ல போற? என்ன சார், என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் ஏன் சார் அந்த பணத்தை எடுக்கணும்? தப்பா எடுத்துக்காத அருண். நீங்க 2 பேரும் தானே கடையில இருக்கீங்க. உங்களை நம்பி தானே இந்த கடையை விட்டுட்டு போறேன். அப்போ இதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? அருண், எனக்கு மனசுல தோன்றத நான் நேரடியாவே கேட்டுருவேன். உனக்கு முன்னால இத்தனை வருஷமா இந்த முத்து தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. ஆனா முதல் முறையா என் கடையில இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கு. அப்போ நீங்க என்ன திருடன் சொல்றீங்களா சார்? நான் ஏன்பா உன்னை திருடன்னு சொல்லணும்? பணத்தை காணோம் எங்கன்னு கேக்குறேன். இது ஒரு தப்பா? அது மட்டும் இல்லாம உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீ இன்னைக்கு காலையில தான் என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட. ஆனா இப்ப கல்லால பணம் இல்ல. அதனால இப்போ உன் மேல சந்தேகம் வந்தது இயல்பு தானப்பா. என்னோட இடத்துல நீயா இருந்தாலும் இப்படி தானே நடந்திருப்ப. சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்க எங்க அம்மா மேல ப்ராமிஸா சொல்றேன், நான் அந்த பணத்தை எடுக்கல சார். திருடி தான் எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுங்கிற அளவுக்கு நான் அவ்வளோ கேவலமானவன் இல்லை சார். உங்ககிட்ட வந்து நேர்மையா உண்மையா உதவி கேட்டதுக்கு என் மேல இப்படி திருட்டு பட்டம் கட்டுறீங்களே. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா சார்? எனக்கு மனசாட்சி, மனிதாபிமானம் இருக்க போய் தான் இவ்வளவு பெரிய காரியம் நடந்தும் நான் கோவப்படாம பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்பா. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என் மேல உங்களுக்கு சந்தேகம் போகலன்னா என்னையும் என் பேக்கையும் செக் பண்ணிக்கங்க சார். தப்பா எடுத்துக்காத அருண். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் கண்டிப்பா உன்னையும் உன் பேக்கையும் செக் பண்ண தான் செய்வேன். தம்பி முத்து சார், அருணையும் அவருடைய பேக்கையும் என் கண் முன்னாலே செக் பண்ணு. ஓகே சார். அருண், இப்ப இதுக்கு என்ன சொல்ல போற? ஐயோ சார், இந்த பணம் எப்படி என்னோட பேக்கு வந்துச்சுன்னு உண்மையா எனக்கு தெரியல சார். அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்ட அப்புறம் மறுபடியும் போய் சொல்லி உன் மேல இருக்கிற மதிப்பை நீயே கெடுத்துக்காத. உண்மை நேர்மைங்கிறது உதட்டளவுல மட்டும் இருக்கக்கூடாது. அது நம்மளோட வாழ்க்கையிலும் இருக்கணும். படிச்சவங்களை விட நேர்மையா இருக்கிறவங்கள மட்டும்தான் என்னோட கடையில வேலைக்கு சேர்த்துப்பேன். ஆனா உன்னோட விஷயத்துல நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்.
உன் மேல வச்சிருந்த மரியாதையே போயிடுச்சு தம்பி. இதுக்கப்புறமும் நான் உன்னை வேலைக்கு வச்சிருந்தா அது என்னோட சொந்த செலவுல நானே சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி. இனி போற இடத்துலயாவது ரொம்ப நேர்மையாவும் விசுவாசத்தோட இருந்துக்க. உன்கிட்ட கொடுத்த பொறுப்பு, குடோன் சாவி எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ. இந்த வழக்கை பொறுத்தவரை சக்தியை விடுதலை செய்து அவரை நிரபராதி என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சக்தி, என்ன சக்தி, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்பெல்லாம் 108 தடவை கடவுள் பேரை சொல்லிப்பேன். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இனிமே நானும் இதையே ஃபாலோ பண்றேன். சரி, 108 தடவை அம்மன் பேரை சொல்லிட்டு இருந்தியே, அதை மறக்கிறதுக்கு எதை யோசிச்சுட்டு இருந்த? எல்லாம் கோர்ட்ல நடந்ததை பத்தின யோசனை தான் சார். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் அதுக்கு திரும்பவும் அதையே யோசிச்சுட்டு இருக்க? சார், நான் அந்த சம்பவத்தை நினைக்கல சார். எனக்காக நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, என்னை நிரபராதின்னு நிரூபிக்க எவ்வளோ போராடி இருப்பீங்க. நான் அதை பத்தி தான் சார் நினைச்சிட்டு இருந்தேன். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் உன்னோட இருப்பேன் சக்தி. என் மேல இவ்வளவு உயிரா இருக்கிற நீங்க அப்புறம் ஏன் சார் அனிதா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னீங்க? சக்தி, நான் உங்ககிட்ட ரொம்ப பர்சனலா சில விஷயங்களை பேசணும். எதை பத்தி சார்? உன் வாழ்க்கையை பத்தி, நம்மளை பத்தி, நம்மளோட எதிர்காலத்தை பத்தி பேசணும். நமக்கு எதிர்காலம் அப்படி என்ன சார் இருக்கு? நாம தான் விவாகரத்து பண்ண போறோமே. நீ எதுக்கு என்ன டைவர்ஸ் பண்ண நினைக்கிற? அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசுவேன். சிவா சார் என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அதை மறைக்கிறாரு. இப்ப வரைக்கும் அவர் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன், என்னோட மனசுக்குள்ள அவர் தான் இருக்காரு. அது எங்க 2 பேருக்குமே நல்லா தெரியுது. போலீஸ்காரங்க கழுத்துல தாலி கட்ட சொன்ன உடனே என்னோட கழுத்துல தாலியை கட்டினாரு. அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நடந்தது. அப்புறம் வீட்டுல சொன்னாங்களேன்னு அனிதா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லி மணமேடை வரைக்கும் போனாரு. சிவா சாருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை இருந்திருக்கும்? எனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்காது. இப்பவே நான் வீட்டுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். இனிமே நான் எதையும் மறைக்க போறதில்ல சக்தி. மேடம் நம்மள இங்க தானே வர சொன்னாங்க. நம்ம இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் மேடமை காணோம். முத்து, மேடம், ரொம்ப நேரம் ஆனதுனால எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் மேடம். என்னோட பிசினஸ்ல நான் சொடக்கு போட்டா அந்த வேலையை செய்யறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் அதுல எல்லாம் கிடைக்காத மன திருப்தி இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிறதுல எனக்கு கிடைச்சிருக்க. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மேடம், நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். சரி சரி, விஷயத்துக்கு வா. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம அப்படியே சொல்லு. அத நான் என் காது குளிர கேட்கணும். மேடம், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் அப்படியே செஞ்சிட்டேன். முதலாளி இல்லாத நேரத்துல அந்த பணத்தை எடுத்து அவனோட பேக்ல போட்டேன் மேடம். ஐயோ மேடம், எங்க நான் மாட்டிக்க போறேன்னு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு மேடம். கொஞ்ச நேரம் கழிச்சு முதலாளி கல்லால யார் உட்காந்துருக்கான்னு கேட்டப்ப நான் இன்னைக்கு முழுக்க அருண் தான் உட்காந்துருக்கான்னு சொன்னேன் மேடம். அப்புறம் முதலாளிக்கு சந்தேகம் வர மாதிரி போட்டு கொடுத்தேன் மேடம். முதலாளி அவனை விசாரிச்சப்ப
ஆரம்பத்துல கோவப்பட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னோட பேக்கை செக் பண்ணிக்கோங்கன்னு அவரே வாய் விட்டார் மேடம். முதலாளி என்னை கூப்பிட்டு அவரையும் அவரோட பேக்கையும் செக் பண்ண சொன்னாரு. இதுதான் சரியான நேரம்னு அந்த பேக்ல இருந்து பணத்தை எடுத்து முதலாளி கிட்ட கொடுத்தேன். கையும் காலமா மாட்டிக்கிட்டதால அவர் எதுவுமே பேசாம கூனி குறுகி அப்படியே வேலையை விட்டே போயிட்டாரு மேடம். அவ்வளவுதான் மேடம். ஆஹா, நீ சொல்ல சொல்ல ஏதோ திருவிழால போய் நான் விருந்து சாப்பிட்டு வந்த மாதிரியே இருக்கு. சூப்பர். நான் சொன்னதை சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிருக்க. நம்ம அம்மா சொன்னதை கேட்காம அவசரப்பட்டு இவனை கல்யாணம் பண்ணி இப்படி நடு தெருவுக்கு வந்துட்டோமேன்னு அந்த திவ்யா கண்ணீர் வடிக்கணும். நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு அவ என் காலில் விழுந்து கதறி அழணும். இந்த இந்துவை யாராவது பகைச்சுக்கிட்டா சர்வ நாசமாயிடுவோன்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே எப்பவுமே நிம்மதியாவே இருக்க கூடாது.